Prime Time Sunrise. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2015ஆம் ஆண்டு மாதத்தின் முதல் நாள் மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் போஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி பழைய பகுதியில் 100 கிலோகிராமுக்கும் அதிக கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. அரசு உத்தியோகத்தர்கள் தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை 2000க்கும் அதிகமான முறைப்பாடுகள். பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் போலீசாருக்கிடையில் இடம்பெற்ற பதற்ற நிலை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். நைஜீரியாவில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் முகமது புகாரி வெற்றி. இனி விரிவான செய்திகள். அரசு ஊழியர்கள் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரை சுமார் 2000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. தேர்தல் காலப்பகுதியில் பணம், சொத்துக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்ட விதம் தொடர்பில் ஆராய்வதற்காக பொது நிர்வாக அமைச்சு விசாரணை குழு ஒன்றை நியமித்துள்ளது. 7 பேர் கொண்ட இந்த குழு அமைச்சரவையின் அனுமதியுடன் நியமிக்கப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் ஜினஸ்ரீ தடலகே தெரிவித்துள்ளார். விசாரணைகளின் போது குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பொது நிர்வாக அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. எதிர்ப்பு பேரணி முன்னெடுத்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கொள்ளுப்பிட்டியில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்திற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். இந்த அமைதியின்மையில் காயமடைந்த 10 மாணவர்கள் தேசிய வைத்தியசாலையின் திடீர் விபத்துக்கள் பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் யாசிங்க தெரிவித்துள்ளார். மாணவர்கள் கற்களை எறிந்ததால் போலீஸ் உத்தியோகத்தர்கள் 7 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் கான்ஸ்டபிள்கள் 6 பேர் போலீஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்ப்பு பேரணியை கலைப்பதற்காக நேற்று பிற்பகல் போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பழைய பகுதியில் சுமார் 100 கிலோகிராமுக்கும் அதிக கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. பழைய கிளாலி பகுதியில் நேற்று மாலை இந்த கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. ரகசிய தகவல் ஒன்றின் பிரகாரம் பழைய போலீசாருடன் இணைந்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கஞ்சா போதைப் பொருளை கைப்பற்றியதுடன் சந்தேக நபர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர். யாழ் இளவாலை பகுதியைச் சேர்ந்த ஒருவரே கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பழைய போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உத்தேச சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கான சுற்றாடல் ஆய்வு அறிக்கை தொழில்நுட்ப குழுவின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளதென மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கை தொடர்பில் மக்கள் தமது கருத்துக்களை முன்வைப்பதற்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்ததாக அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் லால் தர்மசிறி தெரிவித்துள்ளார். சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பது தொடர்பான சுற்றாடல் ஆய்வு அறிக்கை ஏற்கனவே குறித்த பகுதியில் உள்ள பல்வேறு நிறுவனங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய இதுவரை பல்வேறு தரப்பினரும் இந்த ஆய்வு அறிக்கை தொடர்பான கருத்துக்களை முன்வைத்துள்ளதாக அதிகார சபையின் தலைவர் கூறியுள்ளார். அநேகமான கருத்துக்கள் தமிழ் மொழி மூலம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் கருத்துக்களை பரிசீலனை செய்யும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்படுவதாகவும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார்.
அனைத்து தரப்பினரதும் கருத்துக்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்ட பின்னரே சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கான சுற்றாடல் ஆய்வு அறிக்கைக்கு அனுமதி வழங்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புத்தளம் ஆனமடுவ பகுதியில் உள்ள வீடொன்று மின்னல் தாக்கத்திற்கு இலக்கானதில் தாயொருவர் உயிரிழந்துள்ளதுடன் அவரது 4 வயது மகள் காயமடைந்துள்ளார். நேற்றிரவு 7 மணி அளவில் மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி காயமடைந்த சிறுமி ஆனமடுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக புத்தளம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மின்னல் தாக்கத்தினால் 32 வயதான தாயொருவரே உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. இதேவேளை மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதால் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொலைபேசியூடாக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். வணக்கம் கிருஷாந்த். வானிலையில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் லேசான மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொள்கின்றது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை பொத்திவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையிலிருந்து வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படும். இதன்போது கடல் பிரதேசங்களும் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு. புதிய முயற்சிகளும் அவற்றின் மீதான ஆர்வமும் பல்வேறு விதமான வெற்றிகளை பெற்றுத் தருகின்றன. அம்பாறை மாவட்டம் நட்பெட்டிமுனை பிரதேசத்தில் மரக்கறி தோட்டத்தில் ஒருவர் புதிய இன பயிர்களை பயிற்சாத்தமாக செய்கை பண்ணி சிறந்த விளைச்சலையும் பெற்று வருகின்றார். சுமார் 20 வருடங்கள் சிறிய அளவிலான பயிர் செய்கையில் ஈடுபட்டு வரும் நட்பெட்டிமுனையைச் சேர்ந்த கே லவகுமார் புதிய இன மரக்கறிகளை செய்கை பண்ணுவதிலும் அதிக ஆர்வம் காட்டினார். அதற்கமைய தனது தோட்டத்தில் புதிய இனத்தைச் சேர்ந்த தக்காளி மற்றும் பீர்க்கு வகை பயிர்களை பரிச்சார்த்தமாக பயிரிட்டு அதில் வெற்றி கொண்டுள்ளார். குளிர் பிரதேசத்துக்கு பொருத்தமான தக்காளி இன பயிரினையும் சுமார் 6 அடி நீளம் வரை வளரக்கூடிய பீக்கங்காய்களையும் தரும் பீக்கு இன பயிரினையும் தனது தோட்டத்தில் இவர் பயிரிட்டுள்ளார். வறண்ட பிரதேசத்தில் செய்ய பண்ண முடியாதென கருதப்படும் இந்த வகையான தக்காளி பயிரினத்தை உலர் கால நிலையை கொண்ட நட்பெட்டிமுனையில் பயிர் செய்து அதில் வெற்றி கொண்டுள்ளார். இவ்வாறான முயற்சிகள் எதிர்கால சந்ததியினருக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைவதுடன் வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்கும் உறுதுணையாக அமைகின்றது. எமது கிராமம் மிகவும் வறண்ட தண்ணியில் கடந்த காலங்களில் தண்ணியே இல்லாத நிலையில் இருந்தது. அவ்வாறான பிரதேசத்தில் புதிதாக இவ்வாறான ஒரு புதிய இனம் ஒன்று அடையாளம் காணப்பட்ட இந்த தக்காளி இனத்தை இதை உற்பத்தி செய்து பார்க்கணும் ஒரு பரிச்சார்த்தமாக நான் நீண்ட காலம் விவசாயம் செய்த போதிலும் கூட இதை புதிதாக பரிச்சார்த்தமாக செய்ய வேண்டும் என்ற முயற்சி செய்து இன்று பாரிய வெற்றியை தந்திருக்கின்றது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.